இன்னொரு கரெக்டாக ஜலமொழியும் செட் ஆயிடுச்சு. ரெண்டே பாயிண்ட் தான் பார்த்தாரு. அந்த ஜலமோட பாயிண்ட் தான் நல்லாயிருக்கு. அவன் லெட்டின் போ கட்டிக்கிறான்ல, அதுலேருந்து 4 அடிக்கு இருந்தலாம். பரவாயில்ல. நமக்கு தெரியுமில்ல, கரெக்டாக ஜலமொழியும் செட் ஆகுது தொட்டி கட்டுறதுக்கு. அந்த அது பரவாயில்லைங்க, அளந்து பார்த்து. அதுக்கு முன்னாடி இந்தளவு ஒன்று இருந்தது, அது செட் ஆகலை. ஜலமோலையிலேயே அந்த ஆர்மிச்சிட்டியர் செவத்துக்கும் 3 அடி இந்தலையுமே. இப்போ கார்த்தி பாத்ரூம் போட்டுருக்கிறதுக்கு 4 அடி சென்ட்ரலுக்கு. அதை ஒன்றும் வந்து கேட்கல. சரி கொடுக்குறேன். ஒரு சரி, ஏன் ஒரு 5 நிமிஷம் பார்த்து முடிச்சு கூப்பிட்டுங்களா? ஜலமூலம் நல்லா இருக்குதுங்க. 2 பாயிண்ட் அவர் சொன்னார். அங்கே வச்சு அது கொஞ்சம் இதாக இருக்குன்னு பார்த்துட்டு கூப்பிட்றேன். நான் கூப்பிட்றேன். வீடியோ பிடிச்சிட்டு இருக்கிறாருங்க. நான் உங்களுக்கு போட்டு விட்றேங்க. வீடியோ போட்டு விட்றேன். பரவாயில்லைங்க. வண்டி கொட்டேஷன் போட்டிருக்கிறேன். சின்ன வண்டி ஓட முடியுங்க. கொட்டேஷன் போட்டுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நான் திருப்பி கூப்பிட்றேன் முடிச்சுட்டு. ஓகேங்க. ஏங்க இன்றைக்கி ஓட்டு விட்டுலாங்க. அதே ஒரு இன்ஜினியர் இன்றைக்கி ஓட்டலாம் தானே கண்டிப்பாக. ஹலோ ரொம்ப இல்லை என்னங்கண்ணா? நாய் இவ்வளோ போட்டு கத்துறோம். ஓப்பனில் இருந்தாவே நாய் கேட்டு வரும். சிமெண்ட்டெல்லாம் அப்பப்போ சிமெண்ட்டை எடுத்துக்கிறது தானே பக்கமாக இருக்கிற இங்கே எடுத்துக்கலாம். கம்மூர் எடுத்துக்கலாம். பழக்கம் இருக்குங்க. அங்கே அந்த பேருக்கு. ஆமாங்க தெரியும் இருக்குங்க. சரிங்க சரிங்க. சரிங்க. முதல்ல எடுத்துகிட்டு இருந்தேங்கண்ணா, இப்போ எடுக்கிறது இல்லைங்க. எடுத்துக்க பக்கமாகவே எடுத்துக்கலாங்க. ஆமாம் தெரியும் அங்கே தான் தெரியும். ஒரே பக்கமா நம்மளுக்கு பக்கமாக போச்சுங்க. வண்டியில் கூட வண்டி ரெடி பண்ணிக்கணும். வாடகை பிரச்சனை இல்லை. 100க்குள்ளே ஆகுண்ணா. 100க்குள்ளே கீழே ஓட்ட விடாது. ஆமாம், ஓட்ட விடாது வண்டி. அடிக்க முடியாது. வண்டிதான் 100 பத்தாது. கீழே ஓட்டலாம் தண்ணி ஆயிருங்கிறேன். தண்ணி ஆனால் பரவாயில்லைங்கண்ணா. 100 ஓட்ட முடியும். 500 அடி சொன்னீங்கன்னா சரி 350 தான் ஓட்டுவாங்க. அதான் நீங்கள் சொல்லிடுங்க. 300 அடினாச்சும் இல்லாமல் எனக்கு ஓட்ட வேண்டாம்னு சொல்லி அண்ணன் வருவார். ஏன்னா வண்டி இன்னைக்கு சொல்லி செட் பண்ணி வச்சுக்கலாமா? பண்ணிக்கலாம்ண்ணா. காலையில் நாளைக்கு ஓட்டலாம் ஓட்டிக்கலாம். அதான் சொல்கிறேன். ஓட்டி விட்டுருங்கண்ணா. ஏங்கண்ணா நாளைக்கு மாநகராட்சி பக்கமாக இருக்குதுங்கண்ணா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பர்மிஷன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆளு இருக்குது. அதெல்லாம் இன்னைக்கு லீவு நாளாக இருக்குது. இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. பார்க்கலங்கண்ணா. பார்த்து முடிச்சு கூப்பிடலாம். சரி சார். போன இது ஒரு மட்டம்ண்ணா. சரி 2 3 4 5
வந்துச்சு. நேரம் குபேர மலை காட்டு. என்னங்கண்ணா குபேர மலையே நேரம் காட்டு. பெரிய மட்டமாக தொழுது ஈக்கு மட்டமாக இருந்தால் சும்மா அப்படி எந்திரிக்கு படுத்துக்க காட்டுக்கு. இருக்குமா இருக்கு. ஆனால் ஒம்பது மட்டும் இருக்குண்ணா. தண்ணி மாலை தண்ணி ஆகி அங்கே காசு வேணும் பூண்டியில் இப்படி அதுக்கு மேலே ஒரு குணங்க மேலே வேலை செய்யும். கூடி பரவாயில்லைங்க. அந்த நீங்க நான் வர அதுக்கு மேலே வேலை செய்யும். அதிகமாக தான் அதுக்கு மேலே தான். கை வேணும் அதில் போடு. மோகனா இங்கே வாங்க. சேர்த்து பூமாதேவி மட்டும் கூப்பிடுங்க, கங்காதேவி மட்டும் கூப்பிட்டு அவங்க இஷ்ட தெய்வம் தான் இல்லை நீங்கள் இது வேணாலும் சரி. சரி பிரச்சனை. அது 100 அடியிலே மட்டம் நிற்குது மாதிரி. 100 அடியிலே மட்டம் நிற்குது. 100 அடியில் அப்புறம் அந்த நேர் ஜலமூலைக்கு நேர் நின்னாரு அங்கேயும் நல்லா தூக்குது தேங்காய். குபேர மலைக்கு நேர் நின்னாரு அங்கேயும் நல்லா இருக்குது. ஜம்மடி நம்ம ஜலமூலையிலே அன்னைக்கு வாங்க திரும்பி திரும்பி நின்று எடுக்கிறாருல்ல தேங்காய் வச்சு. அப்போ நல்லா நேருக்கு நேர் நல்லா இருக்குது. குபேர மலைக்கு நேர் 3 ட்ரிப் பல்ல ஊற்றிருக்கேன். நல்லா இருக்குது. 3 டைம் ஊற்றுவேன். ஹலோ சொல்லுங்க. தண்ணியில் ஓட்டணும் பூண்டிக்கு மேலே மீறுங்க. வெங்கடத்தில் கலந்து அந்த வந்து பேசி வாங்கி சொல்லி வேக சொல்லி ஊற்றுது. வெயிலாக இருந்தாலும் சரி அதுக்கு மேலே. ஆமாங்க இது அது ஓட்ட விடாங்க. அதே மாதிரி தான் பண்ணிருக்கோம். 100 ஆயிரம் நம்ம முடிஞ்சாலும் கீழே ஓட்டிக்கலாங்க. ரேட் போட்டு விட்டுருங்க பாரு. வண்டி குறைச்சும் போட்டுருக்குறேங்க. அவர் இன்ஜினியரிங் ஓட்டலாம் பாரு இருக்குது. வண்டிக்காக கேட்டு பார்க்குறீங்களா என்ன எப்படி காலையில் ஓட்டிக்கலாம்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? சரிங்க நான் பார்க்கல இருங்க. பேசி கூப்பிட்ற வண்டி